ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போற்றுவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு ரெசிபி. என்னென்னா மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வந்து அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கரிசி நல்லா களைஞ்சி ஒரு 3 to 4 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம எடுத்த அதே டம்ளரில் பாதி வந்து கடலைப்பருப்பு, பாதி துவரம்பருப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு களைஞ்சி இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அரிசி, பருப்பு. இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து மரவள்ளி கிழங்கு அடைன்னு சொன்னேன் இல்லையா, மரவள்ளி கிழங்கை வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நம்ம கேரட் சீவுறதுல துருவி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு 2 கப்பு வர அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன். அது கூட பெருஞ்சீரகம், மிளகாய், பூண்டு ஒரு 7-8 பல், அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து தூவி நம்ம வந்து ரெடி பண்ணி அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் தாளித்து போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதை வந்து நம்ம அடை மாவில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடை மாவு அரைக்கும் போதே நான் அதில் உப்பு போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அடை மாவு ரெடி. இப்போ நம்ம அடை ஊற்றலாம். அடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், கையால் பிக்கும் போதே ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இது தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூட வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே பரங்கிக்காய் வச்சும் நம்ம அதை மாதிரி வந்து அடை வந்து செய்யலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.